Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பீகாக் ஃபெதர் ஸ்டிச் எப்படி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த ஃபெதர் ஸ்டிச் வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம இதில் வந்து நம்ம ட்ரேசிங் தான் பண்ண போகிறோம். எப்படி ட்ரேசிங் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே நமக்கு ஈவன் சைடு இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே நமக்கு ஈவனாக வேணும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ நான் ஃபெதர் மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு ஷேப்பில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் சைடு நம்ம வந்து ஷீட்டை மடித்து ஒரு சைடு வரைஞ்சோன்னா இன்னொரு சைடு நமக்கு அதோட அச்சு அப்படியே நமக்கு இருக்கும். அதை மாதிரி நம்ம ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்து இந்த மாதிரி லைன்ஸை வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதை தான் வந்து இப்போ நம்ம ட்ரேசிங் பண்ண போகிறோம். ட்ரேசிங் பண்ணனா எல்லோ கலர், அதாவது கோல்டு கலர் மாதிரி இருக்கும், அந்த கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து கிளாத் மேலே வச்சு அது மேலே நம்ம ட்ரேசிங் பண்ணுற ஒயிட் ஷீட் வச்சுக்கிட்டாச்சு. இப்போது அந்த பேப்பர் மேலே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கார்பனில் இருக்கிற அந்த இது வந்துட்டு நம்ம சும்மா கை வச்சாலே ஒட்டிக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த கார்பனில் இருக்கிற அந்த கலர் வந்துட்டு போய் அதை கிளாத்தில் வந்து ஒட்டும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கார்பன் யூஸ் பண்ணலாம். ப்ளூ கார்பன் வந்துட்டு நமக்கு பட்ட உடனே அப்படியே நமக்கு அந்த நல்லா தெரியும். ஆனால் இந்த கோல்டு கலர், இந்த எல்லோயிஷ் வந்துட்டு அப்படி இருக்காது. பாருங்கள், இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்துடுச்சு, ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ இது 3 பார்ட்டிஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 லேயர் தான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து 3 பார்ட்டிஷனாக இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனை விட்டுட்டு சென்டரில் இருக்கிறதுலேருந்து நான் வந்து 2 த்ரெட்டாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு சில்க் த்ரெட் க்ரீனும் அண்ட் ப்ளூ, இது 2 தான் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு நாட் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கீழே இப்போ எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நம்பர் 2, இது நம்பர் 2 எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது நம்பர் 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 2க்கு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து நம்பர் 3க்கு எடுத்துகிட்டு போகிறேன். மேலே நம்பர் 3க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்பர் 3லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன பண்ணுறேன், நம்பர் 1க்கு எடுத்துகிட்டு வரும்போது இது இப்படி தான் வந்துட்டு ஷார்ட் அவுட் ஆகும். அந்த மாதிரி வரப்போ தான் இந்த ஃபெதர் நமக்கு ரொம்ப கிளியராக வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் போட்டேன் இல்லையா, அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே போடணும், கொஞ்சம் மேலே போடணும். இன்னும் உங்களுக்கு வந்து இது போட ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே லாஸ்ட் இப்போ நம்பர் 1 சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணுவீங்க. அது வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம லைன் 2க்கு போட்டாச்சு. இப்போ நம்ம லைன் 3ல் போடும்போது அது பக்கத்துலேயே போடக்கூடாது, கொஞ்சமாக கேப் விட்டு போடணும். இப்போ நம்ம 2லேயும் 1லேயும் போட்டோம் இல்லையா, அந்தளவுக்கு போடக்கூடாது. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்பர் 3ல் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு இருக்கணும். பாருங்கள், இப்போது நம்ம நம்பர் 1ல் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் நம்பர் 2ல் வந்து பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுறோம், அந்த ஷேப் மேலேயே டபுள் த்ரெட். இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்பர் 3 லேயர் நம்ம தான் சொன்னோம் இல்லையா, 3 பிடிச்சிருக்கோம் 1 2 3ன்னு. இப்போ 3ல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு, நீங்கள் விடுற கேப் வந்துட்டு நம்பர் 3 லைன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கேப் விடும்போது ஈவனாக இருக்கணும் எல்லா கேப்புமே, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் நம்பர் 1க்கு வந்துட்டேன். இப்போ அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இப்போது மறுபடியும் நம்பர் 2க்கு ஒரு ஸ்டிச், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்பர் 3க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அரை நீடில் ஓகே. இப்போ டூலிப் நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நம்பர் 3 அகெயின் நம்பர் 1 ஒரு ஸ்டிச், லைனுக்கு மேலே அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச். நீங்கள் கீழே போடக்கூடாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரொம்ப கீழே இருக்கலாம் போடக்கூடாது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்பர் 2க்கு ஒரு ஸ்டிச், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்பர் 3 லைனில் ஒரு ஸ்டிச், சேம் கேப் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் கேப். அகெயின் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து நம்பர் 1ல் அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே ஈவன் பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டில் வந்து முடிக்காதீங்க. நீங்கள் போடுற டிசைனை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக போடுங்க ஃபஸ்ட்டு,
இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக போடுங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஈவனாக வரும். ஒரு சைடு வந்துட்டு அன்ஈவனாக அந்த மாதிரிலாம் வராது. பாருங்கள், இப்போ இந்த ஷேப்பையுமே நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம கீழே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன். அந்த லைன் போட்டதுனால நமக்கு வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக வந்து போடுறதுக்கு ஸ்டிச் போட வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது க்ரீனில் வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம இதை போட்டு கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சரி த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டபுள் த்ரெட்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட்டில் போட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டபுள் த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கீழே டாட் போட்டு முடிச்சிருச்சு. இப்போ இந்த லைனில் நம்ம ஸ்கை ப்ளூ கலரை கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்துட்டு 2 லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் டபுளாக வந்து த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ஸ்கை ப்ளூ. இப்போ மேலே இங்கே வந்து நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். பட்டன் ஸ்டிச் எப்படி போடணுன்றதையுமே நீங்கள் அந்த வீடியோவில் கற்றுக்கலாம். நம்ம போகிற வீடியோஸ்லேயே நீங்கள் அந்தந்த வீடியோவை சேர்த்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற 2 லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச், அதை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிச், அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 லைனுக்கும் சென்டரில் போட்ட ப்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, ப்ளூ லைன், அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே இந்த ப்ளூ த்ரெட்டை வச்சு எப்படி போட போகிறோம்னா ஈவனாக போட போகிறது இல்லை. ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே, ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே, அந்த மாதிரி தான் போட போகிறோம். இப்போ கீழே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 2 லைனுக்கு விட்டுட்டு சென்டரில் ஃபர்ஸ்ட் போட்ட லைன்லேருந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதை வியூ பண்ணும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். லிசன் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பட்டன் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் மேலே இருக்கிற லைனில் ஒரு லைனை மேலே போட்டிருக்கேன்னா ப்ளூ கலரில், அடுத்தது இன்னொரு லைன் நான் கீழே போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு, ஏன்னா ஃபெதர் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் அன்ஈவனாக தானே இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது டிசைன். அந்த மாதிரி மறுபடியும் மேலே இருக்கிற 2 லைனுக்கு சென்டர் பொசிஷனில் நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன லைன் போட்டோம் இல்லையா, இப்போ பெரிய லைன், இப்போ அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 லைனுக்கு சென்டரில் கீழே ஒரு ஸ்டிச். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லைனை விட கொஞ்சம் பெரிய லைன் போட்டுருந்தோம் இல்லையா, இதே மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு போட்ட அதே சேம் டிசைனை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட போகிறோம். இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் லுக்கில் வந்துட்டு நமக்கு இந்த ஃபெதர் ஸ்டிச் கிடச்சிரும். ஃபைனலாக நான் சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபெதர் ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. கீழே வந்துட்டு அந்த முள் ஷேப் மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து நான் வந்து பீட் வந்து கொடுக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். நம்ம சுற்றி எவ்வளோ அழகாக நீட்டாக கவர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.